இங்க மீனா செந்தில் 2 பேருமே அங்க சென்னைக்கு போயிடுறாங்க. அதே போல எங்க வீட்ல இருக்க ராஜி டியூஷனுக்கு ஆள் வேணும்னு சொல்லி சில குழந்தைங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாடமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயில் வந்து இத பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. முக்கியமா ராஜி கூப்பிடும்போது, "எனக்கு கிச்சன்ல நெறைய வேலை இருக்கு. இத நீயே கவனிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பதறி அடிச்சு உள்ள போக, இவங்க ஏன் இவ்ளோ பதட்டப்படுறாங்கன்னு இங்க ராஜிக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வருது. உள்ள போன அங்க தங்கமயிலும், "இங்க இனிமே வெளியிலேயே போகக்கூடாது. இந்த டியூஷன் முடியிற வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது வேலைய இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும்" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே போல கோமதியும், "நான் பார்த்துக்கிறேன் மயிலு, நீ போய் ராஜிக்கு உதவியா இருன்னு" சொல்ல, "இல்லத்த, ராஜி நல்லா படிச்சிருக்காங்கல்ல, அவங்களே பார்த்துக்கட்டும்னு" சொல்ல, "ஏன் நீயும் தானே படிச்சிருக்க?" நீங்க கோமதி கேட்குறாங்க. "அது இல்லத்த" அப்படின்னு எழுதிட்டு இருக்க, "எனக்கு கிச்சன் வேலை தான் ரொம்ப பிடிக்கும், நான் இதே பார்த்துக்கிறேனே" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மயிலுகிட்ட அங்க பாண்டியன் கூப்பிடுறாங்க. பாண்டியன் கூப்பிட்டதும் என்ன மாமான்னு ஓடி போற மயிலை பார்த்து கோமதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கு தான் இவளை டியூஷன் பக்கம் அனுப்பலான்னு பார்த்தா இவ இந்த இடத்த விட்டு நகர மாற்றாளேன்ற ஒரு எண்ணம் எங்க கோமதிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே போனதுமே இங்கே மயிலுக்கிட்ட கேட்குறாங்க, "என்னப்பா மீனா எதுவும் ஃபோன் பண்ணிச்சான்னு" சொல்ல, "இல்லையே மாமா, எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணலையேன்னு" சொல்கிறாங்க. "இல்லைப்பா, நானும் இந்த செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை எடுக்கவே மாட்றான், ஃபோன் போகவே மாட்டுது, ஒரு 2 தடவை போனது, 3வது டைம் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வருது, என்னன்னு தெரியலையப்பா, அதான் கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு" சொல்ல, "ஏங்க என்ன அவசரம், நேற்று தான் போனாங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஆயிருக்கு, நாளைக்கு எப்படியும் சாயந்தரத்தில் கிளம்பிடுவாங்க" அப்படின்னு எங்கள் கோமதி சொல்ல, அதுக்கு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, "நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு கிளம்பலனால இருக்கு, அடுத்த நாள் எழுந்து எனக்கு வேலை வேற நிறையா இருக்கு, நான் வேற நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க பாண்டியனும். இதை கேட்டு கோமதியும், "இருங்க நானே மீனாவுக்கு ஃபோன் பண்றேன்." நீங்க கோமதி ஃபோன் பண்ண அதையும் மீனா வந்து அட்டன் பண்ணல. அவங்க அங்க ட்ரைனிங் போயிட்டாங்க. அதனால இந்த போனை வந்துட்டு அவங்க சைலண்ட்ல போட்டுட்டு போயிட்டாங்க. அதே போல செந்தில் வந்துட்டு போனே உண்மையிலே ஆஃப் ஆயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன் மனசுல, போகும்போது சார்ஜர் ஒயர்லாம் எடுத்துட்டு தானே போனா, பின்ன எதுக்கு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எங்க பாண்டியன் திட்டிட்டு இருக்க. பழனிவேல் நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம சொன்ன ஐடியாவை இப்போதுலேருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டானோ, 2-3 நாளைக்கு ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வர சொன்னேன், இப்படி போன அடுத்த நாளையில் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு எங்கள் பழனிவேல் நினச்சிட்டு இருக்கேன். "என்னடா உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணானா?" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், எனக்கு ஒன்றும் பண்ணலை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "சரி, நான் கொஞ்சம் லேட்டாக அடிச்சு பார்க்குறேன்" அப்படின்னு எங்கள் பாண்டியன் சொல்லிட்டு கிளம்பி போக, எங்கள் பழனிவேல் சொல்கிறாங்க, கோமதி கிட்ட சொல்கிறாங்க, "அக்கா, அவன் இப்போ வரமாட்டாக்கா" அப்படின்னு சொல்ல, "என்னடா சொல்கிற நீ?" அப்படின்னு சொல்லும்போது இங்கே பழனிவேல் செந்திலுக்கு கொடுத்த ஐடியா சொல்ல, "செந்திலுக்கு நீ இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து வச்சிருக்கியான்னு" எங்கள் கோமதி சொல்ல, "பின்ன என்னக்கா, போனோமா வேலையை பார்த்தாமான்னு வர்றதுக்கு அப்புறம் எதுக்கு சென்னைக்கு போகணும், முதன் முறையாக மீனாவை கூட்டிகிட்டு போயிருக்கான், போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வருமேக்கா" அப்படின்னு இங்கே சொல்லிடுறாங்க. இதை வந்து இங்கே தங்கமயில் கேட்டுறாங்க. இதை கேட்ட தங்கமயில் இதை உடனே பாண்டியன் கிட்டையும் சொல்லிடுறாங்க. பாண்டியன் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் எங்கள் பழனிவேலுக்கு நாளை அறையும் விட்டு, "நீ கொடுக்குற தைரியத்திலையும் நீ கொடுக்குற இந்த ஐடியாவிலையும் தான் அவன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பேச, இப்போவே அவன் நான் வீட்டுக்கு வந்தாகணும், இப்போ நீ ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லலை" அப்படி நீங்கள் திட்ட உடனே கோமதி இங்கே தங்கமயில பார்க்குறாங்க. "ஏன் மயிலு, இந்த வீட்டுக்கு வந்து நீ எத்தனை நாள் ஆகுது, வந்த அடுத்த நாளிலேருந்து உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? இந்த வீட்டில் இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் சந்தோஷமாக போயிட்டு இருந்தது, ஆனால் நீ என்னைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சியோ அன்னையிலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த விஷயத்த நம்ம 3 பேர் தானே பேசிக்கிட்டு இருந்தோம், நம்மளை மீறி எப்படி இந்த விஷயம் அவருக்கு போணுச்சு" அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் போனதுக்கு அப்புறம் தங்கமயில வெளுத்துவாங்க. "அது இல்லத்த, என்ன இருந்தாலும் மாமாட்ட சொல்லிட்டு போறது இல்லையான்னு" கேட்க, "போக போக மாமாவை பற்றி நீயே புரிஞ்சுப்ப, இப்போ மீனாவும் அங்கே செந்திலும் போனது உனக்கு பிரச்சனையாக தெரியுதுல, கண்டிப்பாக அவங்க இப்போ வரமாட்டாங்க, இன்னும் 3 நாள் என்ன, இன்னும் 4 நாள் கூட அவங்க சென்னையில் தான் இருந்துட்டு வருவாங்க, உன்னால் அதை என்ன பண்ண முடியும்னு நானும் பார்க்குறேன்னு சொல்ல, அதுக்கு இல்லத்த அப்படின்னு இங்கே கோமதி கிட்ட தங்கமயில் சொல்ல, "நிறுத்து, இதுக்கப்புறமும் என் பசங்களோட வாழ்க்கையில் தலையிடுற வேலையில் நீ இருக்காத, முதல்ல சரவணனை கவனிச்சோமா, வீட்டை பார்த்துக்கிட்டோமா, அதை மட்டும் பார்த்துட்டு அதை விட்டுட்டு மீனா செந்தில் வாழ்க்கையிலையோ இல்லை கதிர்ராஜு வாழ்க்கையிலையோ குறுக்கிடுற வேலை உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி நீங்க வெளுத்து வாங்கிட்டு போக, பழனிவேல் சொல்றாங்க, "என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்க, அது இல்லை சித்தப்பா" அப்படின்னு தங்கமயில இழுக்கிறாங்க. "அட போமா, நீ வேற, உன்னால இப்ப நான் தான் அடி வாங்கியிருக்கேன்" அப்படின்னு எங்க பழனிவேலும் தங்கமயில்கிட்ட கோவப்பட்டு போக, இப்படி மாமா எல்லாரும் முன்னாடியும் வச்சு இந்த விஷயத்தை போட்டு உடப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கலேன்னு எங்க தங்கமயில அப்படியே அப்செட் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் கோமதிக்கு வந்துட்டு எங்க தங்கமயிலோட எண்ணம் என்னன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இனிமே இவளை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணுன்ற ஒரு முடிவையும் கோமதியை எடுத்துட்டாங்க.